ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறத பார்த்திங்கன்னா அவங்க நடந்த நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே போய் ஒருத்தட்ட ஷேர் பண்ணணும். இப்போ என்கிட்ட எடுத்துங்களேன், என்கிட்ட வந்து என்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதுக்காக சொல்லணும்? ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வந்து சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்கள் நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் லைஃப்பில் தப்பு நடந்திருக்கு, அவஸ்தப்பட்டுருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ பாய்கிட்ட நம்ம இருக்கிற உண்மையை சொன்னால் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. தப்பு இல்லை, சொல்லணும். சொன்னால் தான் எனக்கும் புரிய வரும் அதோட தன்மைனா நம்ம அதை எப்படி தீர்க்க வைக்கணும்னு. ஆனால் இது கூட ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன். நீ தப்பே நடக்காத மாதிரி நீ வாழ்ந்துருந்தனா நீ என்கிட்ட வந்து 3வது மனுஷன் வந்து உன் லைஃப்பில் நடந்த விஷயம் உன் மனைவி பற்றியோ உன் கணவரை பற்றி நீ ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ லைஃப்பில் விட்டுட்டீங்கல்ல. விட்டதால தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, எதை தின்னா பித்ததுன்னு தேடுறீங்க. சொல்கிறேன், பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், கணவன் மனைவி விவரங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எந்த உறவுக்கும் சரி எல்லாமே உறவு தானே, இல்லைன்னா சொல்ல வரல. அம்மாவுக்கு அடுத்தது ஒரு உறவு, சிறந்த உறவு எதுனா அது தன் மனைவி மட்டும்தான். அம்மாவாவது சில விஷயம் தான் நீங்கள் சொல்ல முடியும், அம்மா வந்து சில விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்ண முடியும். ஆனால் மனைவி அப்படி கிடையாது. என்ன கேட்டால் அம்மாவுக்கு மேலே தான் மனைவி நான் சொல்லுவேன். நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தான். ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அக்காவோட எனக்கு மனைவி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மனைவி இல்லைன்னா ஆணே இல்லைம்மா அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லா பெண்களும் மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. சில பெண்கள் வந்து ஏன்டா பொருந்தோன்னு இருக்கிற மாதிரிலாம் இருக்காங்க, ஏன்டா இவ்வளோ காண மண்ணுன்ற மாதிரிலாம் சில பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. சில பெண்களை பார்த்தாலே நம்ம கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்காங்க. வாழ்ந்தா இந்த மாதிரி பொண்ணு கூட தானே வாழணும், வாழ்ந்தா அட்லீஸ்ட் அவள் கூட வாழ முடியல, அவர் அக்கா தங்கச்சியாவது இவங்க கூட நம்ம பிறக்கணும்டா, அண்ணன் தம்பியாவது அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அதே உலகத்தில் அதே இந்த பிரபஞ்சத்தில் சில தப்பான பெண்களும் இருக்காங்க. நம்ம யாரையும் சுட்டி காட்டவும் சொல்ல முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், விட்டு கொடுக்குற தன்மையை வச்சுக்கோங்க. லைஃப்பில் எது நடக்கட்டும், எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கட்டும், உங்களை அவர் அடிக்கட்டும், நீங்கள் அவர் அடிங்க, நீங்கள் தப்பு பண்ணிடுங்க, இல்லை அவர் தப்பு பண்ணுங்க, எது வேணாலும் நடந்துட்டோம், தயவு செஞ்சு உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. நீங்கள் 10 நிமிஷம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, எந்த பாய் தெரியும் போக வேண்டியதில்லை, எந்த கோயிலுக்கு போனால் எந்த பரிகாரம் பண்ண வேணாம்.